பிரபல சமையல் கலைஞரான செஃப் தாமு அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவருக்கு தமிழாக்ஸின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்தியாவோட பிரபலமான சமையல் கலைஞர்களில் ஒருவராக அறியப்படுபவர் தான் செஃப் தாமு அப்படின்னு அழைக்கப்படுற கோதண்டராமன் தாமோதரன். உணவு வழங்கல் துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உள்ள தாமு இந்த துறையில் அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியராகவும் கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. இது தவிர பல்வேறு விருதுகளை தாமு பெற்றுள்ளதோடு 3 கின்ன சாதனைகளையும் படிச்சிருக்கிறாரு. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராக பங்கேற்றதன் மூலம் சமூக வலைதளங்களிலும் தாமு மிகவும் பிரபலம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாமல் லண்டனில் நடைபெற்ற உலகளாவிய உணவு விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா சாதனைகள் விருது நிகழ்ச்சியில் செஃப் தாமுவுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டுச்சு. சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு செஃப் தாமு அவர்கள் சொன்ன விஷயங்கள் நிறைய பேரை ஆச்சரியமடைய வச்சிருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் என்னுடைய கேரியரை தொடங்கிய காலத்தில் செஃப் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சமையல்காரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது என்ன ரொம்பவே காயப்படுத்துச்சு. 1994ஆம் ஆண்டு முதல் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி முடித்துவிட்டு போகும்போது சமையல்காரர் போகிறார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சமையல்காரர் அப்படின்னு சொல்றது தவறில்லை. அதே நேரத்தில் அதை தாண்டி நாம் படித்திருக்கிறோம் என்பதால் நம்மை குறைத்து கூறுவது போல இருக்கும். கேட்ரிங் துறை பற்றி நிறைய பேருக்கு தெரிவதில்லை. அது தீண்டத்தகாத துறை போல தான் இன்னைக்கும் இருக்குது. என்னுடைய பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், டாக்டருக்கு படிக்கிறான் என்பதையெல்லாம் பெற்றோர்கள் பெருமையாக சொல்வாங்க. ஆனால் கேட்ரிங் படிக்கிறான் என்பதை சொல்ல பெற்றோர்களுக்கே தயக்கம் உள்ளது. இந்த நிலை விரைவில் மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னபோது என்னுடைய அம்மாவிற்கு விருப்பமே இல்லை. காரணம், சமையல்காரனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னாங்க. என்னுடைய திருமணம் தொடர்பான பேச்சு எழுந்தபோது அதுதான் நடந்துச்சு. வீட்டில் பெரியவர்கள் பேசி என்னுடைய உறவுக்கார பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க. கேட்ரிங் படித்தா ஹோட்டலுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும், ஹோட்டல் வேலைக்கு சென்றால் பையன் கெட்டு போய் விடுவான் அப்படின்னு கூட நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி ஆரம்பித்த போது கலக்க போவது யார் டீமில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்களா அப்படின்னு கூட தோன்றுச்சு. ஆனால் 2வது எபிசோடுக்கு பிறகு காமெடி ஆரம்பிச்சிடுச்சு. அதே நேரத்தில் சமையலிலும் கவனம் செலுத்தினாங்க. குக் வித் கோமாளி டீமில் இருந்த சிவாங்கி, அஸ்வின், பாலா, சரத், புகழ், சக்தி, சுனிதா, மணிமேகலை அப்படின்னு எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். சிவாங்கியோட நகைச்சுவையும் அப்பாவித்தனமும் மிகவும் பிடிக்கும். இந்த டீமில் உள்ள அனைவருமே என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தால் இவர்கள் அனைவரும் என்னுடைய சொந்த பசங்களாக இருக்க வேண்டும். தற்போது பொதுமக்களால் நன்கு அறியப்பட்ட ஒருவராகிவிட்டேன். எங்காவது வெளியே செல்லும்போது கூட சார் உங்களை நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த கின்னஸ் சாதனை பற்றி சொல்லும்போது எனக்கு ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அதனால் 24 மணி நேரம் 30 நிமிடம் 12 வினாடிகள் தொடர்ந்து சமையல் செய்து கின்னஸ் சாதனை படித்தேன். அதில் நான் சமைத்த 617 வகையான உணவும் சிறப்பாக வந்திருந்துச்சு. இந்த சாதனையை செய்வது மிக சவாலாக இருந்துச்சு. கின்னஸ் சாதனைக்கான சான்றிதழ் வாங்கிய போது இந்திய தேசிய கொடியை பிடித்தது மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதை கையில் வாங்கிய பிறகு மனிதனாக பிறந்ததற்கான பிறவி பயனை அடைந்து விட்டது போல உணர்ந்தேன். லண்டனில் உள்ள கின்னஸ் அலுவலகத்துக்கு சென்று ஆங்கில புத்தகத்தில் 219வது பக்கத்தில் என்னுடைய பெயரையும் புகைப்படத்தையும் பார்த்தபோது சாதிச்சிட்டடா தாமு அப்படின்னு எனக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாராக இருந்தாலும் சரி, அவங்க நேசிக்கக்கூடிய துறையில் முழு ஈடுபாட்டோட கடின உழைப்போடு இருந்தால் நிச்சயமாக வெல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு செஃப் தாமு அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறாரு.